சார், இப்போ மக்களுக்காக அரசியல் வரக்கூடிய நடிகர்களை அரசியல்வாதியாக பார்க்காம அவருக்கான கிரேஸாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி விஜய்க்கான கூட்டத்தை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு முன்னோடியாக வந்த நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது எங்கள் கட்சிக்காரங்களை கேட்டால் தெரியும், அவங்க சொல்லுவாங்க. நான் பதில் சொல்கிறத விட ஏன் என்னை நாடி வந்தார்கள், நான் சினிமாக்காரன், படம் நல்லா ஓடுது ஓடலை, அதுக்காக வரோம் அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் வேணாம் சினிமாக்கே வாங்க, நான் அங்கே நல்லா ஆடி காட்டுறேன் உங்களுக்கு, இது அந்த களம் அல்ல என்பதை சொல்லி புரிந்து கொண்டு அவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் சரி இப்போதும் சரி சினிமாவில இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய பல்வேறு நபர்களையும் பல்வேறு மூத்த நடிகர்களையும் விமர்சனங்கிறது வந்து கடந்த காலங்களில் அரசு கட்சிகளுடைய வாடிக்கை. நடிக்க வர்றவங்களே வைப்பாங்க, அரசியலுக்கு வர்றது இருக்கட்டும். இவன்லாம் என்னைக்கு நடிகனாக போகிறாங்க. கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய கண்டிப்பாக மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் தான். விஜய் தனியாக அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. இந்திய பிரதமர் இன்னைக்கு 5 மணிக்கு நாட்டு மக்கள் கேட்பேன், நானும் நாட்டு மக்கள் தான். விஜய்க்கு ஒரு வரியில் அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. நல்ல பாதையில் செல்லுங்கள், தைரியமாக முன்னேறுங்கள், மக்களுக்காக செய்யுங்கள் என்பது தான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் கேட்குற ஒரு வைக்கிற வேண்டுகோள். நான் வெறும் சிட்டிசனாக இருந்தாலும் அப்படி தான் வச்சுருப்பேன். ஐயா, எங்களையும் கொஞ்சம் பாருங்கள், எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேலை செய்யுங்க, உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நாங்கள் வைக்கிறோன்னு தானே மக்கள் சொல்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை மக்கள் இந்த மையம் தொடங்கினதோட விளைவு தான் இப்போ இந்த மீட்டிங்கு, நீங்களும் நானும் பேசுறது. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வந்து தொகுதிகள் வேணுங்கிறத வந்து எதிர்பார்க்குறாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? எங்களுடைய எதிர்பார்ப்பை நான் உங்ககிட்டயே சொல்லுவேன். பெரும்பாலும் திமுக தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க, நியாயமாகவும் இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சியால் ஓரளவுக்கு தான் இருக்க முடியும். ஏன்னா 75 வருஷத்துக்கு கட்சிகிட்ட நம்ம எல்லா உரிமையும் தட்டி கேட்டுற முடியாது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளை தட்டி கேட்கறதுக்கான உரிமையை அவங்க எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் நான் நின்று கேட்கலாம், பட் இது கொடுங்க அது கொடுங்கன்னு அவங்கள எப்படி 75 வருஷமாக இருக்கிறவங்க எங்கள் தகுதியை நிரூபித்துக் கொள்வோம், இதற்கானதை நீங்கள் கொடுங்கள்னு கேட்குறது தான் நியாயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.